என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டில்ல நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் ஸ்டோரியில என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஜனனி இருந்துக்கிட்டு "மதிய கிளம்பு, நம்ம வெளில போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எங்க?" அப்படின்னு மதி கேட்பாங்க. ஜனனி சொல்ல மாட்டாங்க. "ஏன் சொன்னா தான் வருவியா? இல்லன்னா வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, எங்கன்னு சொன்னா தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. "சொல்றேன், நீ வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆவாங்க. ஸோ ரெடி ஆயிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. 2 பேரும் கிளம்பும்போது ஆக்சுவலி ஃபோன வந்து வீட்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. சரின்ட்டு இவங்க நம்மளுடைய மதி இருந்துகிட்டு அவங்க வண்டியில போவாங்க, டூ வீலர்ல. ஸோ பின்னாடி உட்காந்துப்பாங்க. நம்மளோட மதி தான் டிரைவ் பண்ணுவாங்க. சாரி, ஜனனி டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ டிரைவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. அவங்க ஹாஸ்டல்லேருந்து ஒரு 2 டூ 3 கிலோமீட்டர்ஸ் தூரம் வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ தூரம் போவாங்க. போனதுக்கப்புறம் அங்க இவங்க கிளம்பும்போதே மணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 5:30 அண்ட் 6 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் தான் கிளம்புவாங்க. ஈவினிங் டைம் தான் கிளம்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க போகும்போது கேட்பாங்க. "எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா கூட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போவாங்க. நம்மளுடைய மதி எதுவும் பேச மாட்டாங்க. ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. அதே மாரி வண்டியில உட்காந்துட்டு, பின்னாடி புடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. "இவ என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜனனி யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வண்டியில போயிட்டுருக்கும்போதே அந்த ஸ்பீட் ஸ்பீட் பிரேக்கு, அந்த பள்ளம் இந்த மாரி இருக்கும் இல்லையா? வேணும்னே வண்டிய அதில விட்டு விட்டு ஏத்துவாங்க. இவங்களுக்கு கோவம் வரும் மதிக்கு. ஆனா எதுவும் பண்ண முடியாது. சைலன்ட்டா இருப்பாங்க. ஒரு 2, 3 வாட்டி சைலன்ட்டா இருப்பாங்க. 3வது வாட்டி, "உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன்? எனக்கு ஓட்ட தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்புறம் ஏன் இப்படி வண்டி ஓட்டுற? ஒழுங்கா ஓட்ட மாட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்? நான் என்ன ஒழுங்கா தானே ஓட்டிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ ஓட்டுற லட்சணம் நல்லாவே தெரியுது. ஒழுங்கா ஓட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன். நீ ஒழுங்கா உட்காரலன்னா அப்படிதான் இருக்கும். நீ ஒழுங்கா உட்காரு, அப்போ ஒழுங்கா ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்ப நீ ஒழுங்கா ஓட்டல அப்படிதானே?" "ஹலோ! நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன். நீங்க ஒழுங்கா உட்காராததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் நல்லா தான் உட்காந்துட்டு இருக்கேன்." "ஆமாமா, ரொம்ப நல்லா உட்காந்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜனனி. சொன்னதுக்கப்புறம், "இங்க பாரு, நீ இப்படியெல்லாம் ஏதோ லொள்ளு பேசிட்டு இருந்தேன்னா நான் இறங்கிடுவேன்" அப்படி சொல்லி, இப்ப என்ன? வண்டி ஒழுங்கா போணும் அவ்வளோதானே. சரி, ஓகே விடு. நான் ஒழுங்கா ஓட்டிட்டு போறேன். உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. எப்பா! எவ்ளோ கோவம் வருது. இவன் நம்மளுடைய மதியாது இவ்ளோ கோவப்படுறா. எவ்ளோ அடிச்சாலும் தாங்குவா. இப்ப என்னடான்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாளே. ஷோ! இவள எப்பதான் நான் சமாதானம் பண்ண போறேன்னே எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டே வண்டிய ஓட்டிட்டு கூட்டு போவாங்க. அந்த இடம் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஆயிடும். 7, 7:10, 7:30 சம்திங் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போயிட்டு அங்க இறங்குவாங்க. "இறங்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன இடம்? இங்க எதுக்கு கூட்டு வந்த?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஐய்யய்ய! என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க! சொல்றேன்ல வா! அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வைப்பாங்க. என்ன அப்படி சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சுட்டு அவங்க அவங்க கையெல்லாம் அவங்க கண்ண பொத்துவாங்க. இப்ப என்ன பண்ற நீ? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், சும்மா தான். எனக்கு குடுக்கணும்னு தோணுச்சு குடுக்குறேன். உனக்கு வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, வேணான்னா நெக்லெக்ட் பண்ணிக்கோ. அதனால என்ன இப்போ? யார் என்ன சொல்லப் போறா? எனக்கு தோணுச்சு நான் பண்றேன். உனக்கு தோணுச்சுன்னா அ அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லன்னா வேணாம். நோ ப்ராப்ளம் அப்டி சொல்லுவாங்க. எனக்கு நான் இப்பவே சொல்றேன் எனக்கு வேணாம் போல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோன்னு. நம்ம போலாம். நான் உனக்காக ரெடி பண்ணியிருக்க சர்ப்ரைஸ் பாரு. உனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. இல்லன்னா பார்த்துக்கலாம் அப்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷோ! வா! வந்து தொலைறேன் வா! அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "ஏன்டி இவ்ளோ கோவமா இருக்க?" அப்படின்னு சொன்னா, "நீ பண்ண காரியத்துக்கு கோவமா இல்லாம வேற எப்படி இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, ஓகே, ஓகே, ஓகே. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா அங்க வந்து ரொம்ப சிம்பிளா சின்னதா ஒரு டெக்கரேஷன் ரெடி பண்ணி, அந்த இடத்துல பொக்கே அண்டு ஒரு சின்னதா ஒரு கேக் மாரி சின்னதா ஒரு கேக் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. "என்னது இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சும்மா உன்ன சமாதானம் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இதெல்லாம் பண்ணா நான் சமாதானம் ஆவேன்னு யார் சொன்னா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "யார் சொல்லணும்? எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன். ப்ளீஸ்."
ம். நான் உனக்காக இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாடி! நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, அதுவே போதும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வந்து காணாம போயிடுவாங்க. காணாம போயிட்டு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த இடத்துல ஃப்ளவர் பொக்கே வச்சிருப்பாங்கல்ல, அத எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி நீல் டவுன் போட்டு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஜனனி. ம். மதிக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. மதி, நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ, அப்போ இருந்து ஸ்டில் நவ் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விரும்புறேன். இந்த 6, 7 மாசம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தப்போ கூட, எனக்கு உன்னோட தாட்ஸ் தவிர வேற எதுவுமே வரல. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த மாரி தாட் இருந்துச்சு. ஸ்டில் இப்பவும் இருக்கு. அது சரிப்பட்டு வராதுன்னு நெனச்சு தான் நான் உன்னை விட்டு போனேன். உன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணேன். ஆனா என்னால முடியல. உன்னை விட்டு நான் தூரமா இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேதனை குடுத்துச்சு. அவ்ளோ பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது மதி. நீ இல்லாம எனக்கு கஷ்டம். என் லைஃப் ஃபுல்ஃபில்லாவே இல்ல. யோசிச்சு பார்த்தேன். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் அகைன் நான் உன்னை தேடி வந்தேன். ஸ்டில் நீ எனக்கு வேணும். ஐ லவ் யூ மதி அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ப்ரப்போஸ் பண்ணதும் நம்மளுடைய மதி அவங்கள மொறச்சு பார்ப்பாங்க. மொறச்சு பார்த்துட்டு, "நான் உன்ன லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! உன்ன எனக்கு பிடிக்கும் தானே? என்ன உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும். பிடிக்குங்கிறதுனால அத லவ்வுன்னு நீயா நெனச்சுப்பியா?" அப்படி சொல்லுவாங்க. "ஏய்! என்னடி இப்படி பேசுற? உன் லைஃப்ல நான் தானே இம்பார்ட்டன்ட் பெர்சன். ஏன் லவ்வர்னா மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் பெர்சனா? ஃப்ரெண்ட்ஸ்லலாம் இம்பார்ட்டன்ட் பெர்சன் இருக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! அப்ப நீ என்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா. அண்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்றியா? நீ உன்ன நீ இதுக்கு முன்னாடி கண்ணாடில பார்த்துருக்கியா? உ உன்னோட கலர் எங்க? என்னோட கலர் எங்க? 2 பேருக்கு மேட்ச் ஆகுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! போதும். நிப்பாட்டு. நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா கலர பத்தி என்கிட்ட பேசாத. மதி எனக்கு கெட்ட கோவம் வரும்." அப்படி சொல்லுவாங்க. "உண்மைய தான் சொல்றேன். ஆவுன்னா ஒரு ஃப்ளவர் தூக்கிட்டு, ஒரு ரிங்கு தூக்கிட்டு வந்துட்டா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேனா? உனக்கும் எனக்கும் சுத்தமா மேட்சே ஆகாது. நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? ஏதோ உன் கூட கொஞ்சம் பேசி பழகுறதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுவாங்க நம்மளுடைய மதி. ஜனனிக்கு இத கேட்டதுமே ரொம்ப ஹர்ட் ஆயிடும். "பாரு மதி, என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இல்ல பிடிக்கலன்னா, இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு போ. அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ஏன் என் கலர பத்தி சொல்லிட்டு இருக்க? ஏன் நீ என் கூட ஃப்ரெண்டா பழகும்போது தெரியாதா? நான் உனக்கு பிளாக்கா இருக்கேன் அப்படின்ட்டு. இப்பதான் உனக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு. ஃப்ரெண்டுக்கு கலர் தேவையில்ல. ஆனா என் லைஃப் பார்ட்னரா வேணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தகுதி வேணும். கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி கலர பத்தி பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கோவம் வந்துரும். இவங்களும் புடிச்சு திட்டிட்டுருவாங்க. "இங்க பாரு. நான் உன்கிட்ட ஸ்டில் ஃப்ரெண்டா பழகிட்டுருக்கேன். அதுவும் நீ என்ன விட்டு போனதுக்கப்புறம், நீ அந்த பிளேஸ்ல கூட இல்ல. அப்படி இருக்கும்போது, நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு நீ எப்படி நெனச்ச? கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா? சென்ஸ்ங்கிறது வேணாமா உனக்கெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. "மதி போதும். நீ ஒரு வார்த்தை பேசாத." "என்ன ஒரு வார்த்தை பேசாத? இங்க பார். இந்த மாரி எண்ணத்தோட இன்னொரு வாட்டி என் பக்கத்துக்கு வராத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிடுவாங்க. செம்ம கோவம் வந்துரும் நம்மளுடைய ஜனனிக்கு. உடனே கையில இருந்த ஃப்ளவர தூக்கி போட்டுட்டு, இந்த ரிங்கு அவங்களுக்காக வாங்கியிருப்பாங்க. அந்த ரிங்கு ஜோப்ல வச்சுக்கிட்டு, "போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு, பைக்ல உட்கார வச்சு போவாங்க. ஜனனிக்கு அவ்ளோ பெயினா இருக்கும். அவங்க ரிஜெக்ட் பண்ணது, அண்ட் இந்த மாரியெல்லாம் பேசினது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே கொஞ்சம் தூரம் போவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு மழை வந்துரும். மழை வந்ததும் மதி இருந்துட்டு சொல்லுவாங்க, "வண்டிய நிப்பாட்டு" அப்படி சொல்லுவாங்க. "ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சொல்றேன்ல வண்டிய நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கு தெரியும். நான் வண்டியெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். நேரா ஹாஸ்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "ஜனனி சொன்னா கேளு ஜனனி" அப்படிம்பாங்க. கேட்கவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களால முடியாது. இந்த மாரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ வண்டி ஓட்டிக்கிட்டே போம்போது மழை பெய்யுறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா போச்சு. என்னன்னா, அந்த மழை தண்ணி மேல விழுந்து தண்ணி ஒழுகும் இல்லையா? ஸோ அந்த தண்ணியோட சேர்த்து அவங்களும் அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அழுக ஆரம்பிச்சுக்கிட்டே போவாங்க. இவங்க பேக் சைடு தானே உட்காந்துட்டுருப்பாங்க. தும் மழை பெய்யும்போது வண்டி ஓட்டுனா, அது அந்த தண்ணி வந்து ஸ்பீடா வந்து வண்டி ஓட்டுறவங்க மேல தான் விழும். பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க மேல விட அதிகமா ஓட்டுறவங்க மேல தான் விழும். ஸோ அந்த மழை தண்ணியும் அவங்க மேல விழுகவும், இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஸ்பீடா வேற போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பீடா போக ஸ்டார்ட் பண்ணும்போது, மதி அகைன் சொல்லுவாங்க, "ஜனனி சொன்னா கேளு. நிப்பாட்டு. நம்ம அப்புறம் போலாம். மழை பெய்யுது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஜனனி கொஞ்சம் கூட காதுல வாங்காம எவ்ளோ ஸ்பீடா போக முடியுமோ, அவ்ளோ ஸ்பீடா ஃபுல்லா நனஞ்சுக்கிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு வண்டிய நிப்பாட்டிட்டு எதுவும் பேச மாட்டாங்க. வண்டிய எடுத்து ஓரமா நிப்பாட்டிட்டு, சும்மா உள்ள அப்படியே டிங்கு 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 டிங்குன்னு உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு அப்படியே அவங்களோட பெட்ல உட்காந்துப்பாங்க. மதி வருவாங்க. மதி வந்துட்டு, "இந்தா டவல்" குடுப்பாங்க. சேஞ்ச் பண்ணு. ஃபர்ஸ்ட்டு தலையெல்லாம் துவட்டு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். நீ வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளோட ஜனனி வந்துட்டு சைலன்ட்டா தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே தலைய துவட்டிடுவாங்க. தலைய துவட்டிடும்போது தள்ளி விட்டுருவாங்க. "ஏய்! அறிவில்ல உனக்கு? சொன்னா உனக்கு புரியாதா? இங்க பாரு. நீ தான் சொல்ட்டல்ல, நான் ஃப்ரெண்டா கூட இருக்க தகுதி இல்ல அப்டின்ட்டு. அப்புறம் எதுக்கு என் பக்கத்துக்கு வர? என் பக்கத்துக்கு வராத. தயவு செஞ்சு என் பக்கத்துக்கு வராத. நானே என்ன பார்த்துப்பேன்" அப்டின்னு சொல்லிட்டு கத்த காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க ரூம்ல. அந்த ரூம்ல எல்லாரும் சைலன்ட்டா இருப்பாங்க. இவங்களோட சவுண்டு தான் வந்துட்டே இருக்கும். மதி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. "இங்க பாரு ஜனனி, நீ இப்படியெல்லாம் பேசாத" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன பேசாத? ஒண்ணும் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வாக்குவாதம் போயிட்டுருக்கும். ஈர ட்ரெஸ்ஸோடயே போயிட்டுருக்கும். நம்மளுடைய மதி என்ன பண்ணுவாங்க, "இங்க பாரு ஜனனி, நீ இப்படி இருக்காத. அ நான் சொன்னேங்கிறதுக்காக இப்படியா இருப்ப? ஆமாண்டி, நீ சொன்னேங்கிறதுக்காக அப்படிதான் இருப்பேன். எது உண்மை, எது பொய்ன்னு தெரியாம நான் இவ்வளோ நாள் முட்டாள்தனமா இருந்திருக்கேன்ல, அத நெனச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க ரூம்ல. இவங்க இருந்துட்டு அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நம்மளுடைய மதி மேடம். பட் சமாதானம் ஆக மாட்டாங்க. சரி, இவங்கள சமாதானம் பண்ண இருக்கிற ஒரே வழி, ஒரே ஆயுதம் கையில எடுப்பாங்க. என்ன ஆயுதம்? அவங்கள ஹக் பண்ணுவாங்க. டைட்டா ஹக் பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா பயங்கரமா அழுதுருவாங்க இல்லையா? ரூம்ல வந்து கொட்டி தீர்த்துருவாங்க. அந்த வேதனையெல்லாம் வரும்போது நனைஞ்சுக்கிட்டே வருவாங்க, அழுதுட்டு வருவாங்க. ஆனா எங்க ரூம் வந்ததும் அவங்க பேச்சு குடுக்க, இவங்களுக்கு இன்னும் அதிகமா கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுடும். பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய மதி மேடம் அவங்கள சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்ப, "ஏய் விடு, விடு என்னைய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "மதி சொன்னா கேளு, என்ன விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "எதுக்குடி இப்ப என்ன புடிச்சிட்டு இருக்க? விடுடி. அதான் நான் என்ன வேணாம் சொல்ட்டேன்ல, விடுடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டைட்டா ஹக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைட் ஹக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அ கொஞ்சமா பாசமா மாறும். அந்த ஃபீல் வந்து குடுக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்க டச்சு வச்சு அவங்களுக்கு புரியும். அது எந்த மாரி ஹக்கு, எந்த மாரி டச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ அவங்களோட ஹக்கு வந்து அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளோட மதியே அந்த ஹக்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீலிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சமா அவங்க வந்து நார்மல் ஆவாங்க நம்மளுடைய ஜனனி மேடம். நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. பட் கொஞ்சம் கூல் ஆவாங்க. கொஞ்சம் கூல் ஆகும்போது நம்மளோட ஜனனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைலன்ட்டா அந்த கண்லேருந்து தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டே இருப்பாங்க. நின்னுக்கிட்டே இருக்கும்போது மதி அவங்களோட நெக்ல கிஸ் பண்ணுவாங்க. கழுத்துல கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதும் அவங்க டோட்டலி சேஞ்ச் ஆவாங்க. கொஞ்சமா முன்னாடி வந்து காம் ஆவாங்க. சைலன்ட் ஆவாங்க. ஆனா அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி அந்த அழுகுறத நிப்பாட்டிருவாங்க. அவங்க கண்ல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்களுடைய கழுத்துல கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கழுத்துல ஒரு
கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த டென்ஷன் குறைஞ்சு, அந்த அழுகை நிக்கிற வரைக்குமே, அவங்க அவங்களோட கழுத்துல மாத்தி, 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 மாத்தி கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு, அவங்க கண்ண உத்து பார்ப்பாங்க நம்மளுடைய மதி. உத்து பார்க்கவும், மதி அந்த ஒரு பார்வைக்கு தான் ஆல்ரெடி அவங்க விழுந்துட்டாங்க. ஸோ, அகைன் இவங்க பார்க்கறதுனாலயும், இவங்க அந்த கழுத்துல கிஸ் பண்ணதுனாலயும், டோட்டலி நம்மளுடைய ஜனனி வந்து டெம்ப்ட் ஆயிடுவாங்க. மதியோடைய அன்புக்கு. ஸோ டெம்ப்ட் ஆனதுக்கப்புறமா மதி இருந்துக்கிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் ஃபுல்லா. கண்ணும், நெத்தி, கண்ணு, ஸோ அப்படி ஒன் பை ஒன்னா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் அவங்களுடைய லிப்ல கிஸ் பண்ணுவாங்க. லிப் லாக் பண்ணுவாங்க. ஸோ லிப் லாக் பண்ண உடனே நம்மளுடைய ஜனனி டோட்டலி டெம்ப்ட் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆயிடுவாங்க ஜனனிகிட்ட. ஸோ சரண்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஜனனி கிஸ் பேக் பண்ணுவாங்க. ஸோ கிஸ் பேக் பண்ணட்டும் அவங்களுடைய அந்த முத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாகவே போகும். ஸோ டீப்பாக போனதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அன்பை அன்னைக்கு நைட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த ஷேரிங்ல மதிக்கு அ ஜனனி மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ஜனனிக்கு புரிய வந்தாலும், ஜனனி மதி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த பாசம் ரொம்ப டீப்பானதுனால, அவங்களுக்கு அங்கங்க ஐ மீன் மோஸ்ட்லி கழுத்துல, ஸோ அங்கங்கலாம் பார்த்தீங்கன்னா, மார்க் விழுந்துடும். ஸோ ரொம்ப டீப்பா போனதுனால நெக்லலாம் மார்க் விழுந்துடும். அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அன்ப அவங்களுக்கு காட்ட முடியுமோ காட்டுவாங்க. மதி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஜனனி குடுக்குற எல்லா ஒரு ரியாக்ஷனுக்கும் மதி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நோ சொல்றதே கிடையாது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பைட் மார்க் பண்ணதுலேருந்து, அவங்கள கிஸ் பண்றதுலேருந்து எல்லாத்துக்குமே ஓகே தான். எதுக்குமே நோ சொல்ல மாட்டாங்க. நோவே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அவங்க சைலன்ட்டா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்கும் பெர்மிஷன் குடுப்பாங்க. அந்த பெர்மிஷன் அவங்கள ஜனனிய எவ்ளோ தூரம் போக முடியுமோ, அவ்ளோ தூரம் போவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே அவங்களோட பெட்ல அப்படியே தூங்கிடுவாங்க. சேம் ட்ரெஸ் எல்லாமே அப்படியே தூங்கிடுவாங்க. மார்னிங் எந்திரிப்பாங்க. ஜனனி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மதி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வருவாங்க. வெளில வந்ததும் மதிய வந்து ஜனனிய எழுப்புவாங்க. ஜனனிய எழுப்பி விட்டதும், "எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டதும் கொஞ்சம் இவங்களுக்கு அ நடந்தது விருப்பத்தோட நடந்துச்சா? இல்ல ஆக்சிடென்டலா நடந்துச்சா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் ஜனனிக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து நடந்துச்சு. இவங்களும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு அந்த அன்ப காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு மதி கிட்ட காமிச்சாங்க. மதியும் எந்த ரியாக்ட் ஆகாம எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் ஆனாங்க. மார்னிங் அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து எழுப்பும்போது, இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் உண்மையா? இல்ல பொய்யா? அ அவ ஏதோ என்ன சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாளா? இல்ல என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா? எதுவும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கும். கன்ஃப்யூஷன்ல இருந்துட்டு, "மதி" அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும், "சொல்லு ஜனனி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப அன்பா கேட்பாங்க அந்த ஜனனி அப்படிங்கிற வேர்டு. கேட்டதும் அது வந்து அவங்க அவ்வளோ அன்பா கேட்டதும், இவங்க அந்த சந்தேகத்தோட போய் அந்த கொஸ்டின்ஸ கேட்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல. இதெல்லாம் விருப்பப்பட்டு தான் செஞ்சியா? ஏன் செஞ்சேன்னு அவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்ல. ஏன்னா, அந்த ஜனனி அப்படிங்கிற அந்த வேர்ட்ல இவங்க அகைன் கரைஞ்சிட்டாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம சைலன்ட்டா முழிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா ஃபோன் வரும். மதி வீட்லருந்து ஃபோன் வரும். மதி வீட்லருந்து ஃபோன் வந்ததும் மதி எடுப்பாங்க. சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ இன்னைக்கு வீட்டுக்கு வரியாம்மா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏம்மா என்னாச்சு?" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் இன்னைக்கு சண்டே தானடி வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா வரேன். கொஞ்சம் லேட் ஆகும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே. ஜனனிய வரும்போது கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ ஓகேம்மா. நான் வந்தா அவ கண்டிப்பா வருவா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன வச்சுருவாங்க.
உடனே மதி இருந்துக்கிட்டு, "ஜனனி சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "தெரியல கூப்பிடுறாங்க. போய் ரெடி ஆகுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆவாங்க. இவங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இவங்க வருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதான் நைட்டு கொஞ்சம் டீப்பா போனதுனால அவங்களோட கழுத்துல வந்து ஒரு 2, 3 பைட் மார்க் விழுந்திருக்கும். ஸோ வீட்டுக்கு வேற போறாங்க இல்லையா? அத மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டுருப்பாங்க நம்மளுடைய மதி. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து இது லைட்டா வந்து தெரியிற மாரி, அதாவது கொஞ்சம் திரும்பும்போதோ, இல்ல ஏதாவது அந்த மாரி டைம்ல அது உத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த பைட் மார்க் வந்து இருக்கும். சரின்னு அவங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு, ரெடி ஆயிட்டு வருவாங்க. இவங்க வந்து அந்த பைட் மார்க் பார்த்துட்டு, அத கவர் பண்ண மாரி ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க. பக்கத்துக்கு வருவாங்க. பக்கத்துக்கு வந்தது, "என்ன போலாமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுவும் பேச மாட்டாங்க. சைலன்ட்டா ஆ அவங்கள பேக் சைட்லேருந்து ஒரு ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு எதுவும் பேச மாட்டாங்க. ஸ்டில் சைலண்ட். ஜஸ்ட் ஹக் மட்டும் பண்ணிட்டு சைலண்ட்டா நிப்பாங்க. மதி வந்து புரிஞ்சிடும். உடனே அப்படியே திரும்பி அவங்கள பார்த்து அவங்க இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்கள ஒரு பார்வை பார்த்து, அவங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு, "போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டுவாங்க. "சரி போ ரெடி ஆகு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் ஸ்டோரீஸ்ல கேட்போம். இப்போ வரைக்கும் கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு அண்ட் ஹாப்பியா நிம்மதியா தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட்